ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதுவும் அங்காரக சதுர்த்தி. கடன் தொல்லையை தீர்ப்பதற்கான அற்புதமான ஒரு தீபத்தை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்து மேல என்ன தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு எக்கச்சக்கமான விசேஷங்கள் வரும். ஆனா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குல்ல, அதுதான் நம்ம சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடும் போது எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் சங்கடங்களா இருந்தாலும் அது எல்லாமே தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் இந்த பராப வருடம் ஆரம்பித்து வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்குரிய ஒரு சிறப்பான விரதமா கருதப்படுது. ஒருத்தவங்க ஒரு முறையில சங்கடகர சதுர்த்திக்கான விரதத்தை எடுப்பாங்க. குறிப்பா இந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணிலிருந்து 6 மணி இந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானோட அபிஷேகங்களுக்கு தேவையான பால், பழம், பன்னீர், அதே மாதிரி அலங்காரத்துக்கு தேவையான பூக்கள், மாலைகள் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கோவிலை 8 முறை வலம் வந்து ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைக்கணும். இதுதான் சங்கடகர சதுர்த்தியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்திக்கான அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது மே 5ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அது மறுநாள் மே 6ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே சதுர்த்தி திதியில் தான் கண் விழிப்போம். அதுக்கேற்ற மாதிரி உங்க பூஜைகளை பண்ணலாம். குறிப்பா செவ்வாய்க்கிழமை மதியம் 3:04 ராகு காலம் இருக்கு, 9:10 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் தாராளமா நீ விநாயகருக்கு பூஜை பண்றது விசேஷம். முடிஞ்சா ஒரு 5-6 மணிக்கு மேல கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மாலை ஒரு 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விநாயகருக்கு பூஜைகள் பண்ணலாம். ரொம்ப பெருசா பண்ண முடியலையா, கொஞ்சமா சுண்டல் இல்லைன்னா அப்பம், இந்த 2த்துல ஏதாவது ஒரு பொருள், கொழுக்கட்டை தயார் செய்ய முடிஞ்சவங்க தயார் செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம். அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து வர பலன்கள் மாறுபடுமா. உதாரணத்துக்கு இந்த சித்திரை மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமைய அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நாள். இவங்க 2 பேருக்கும் உகந்த ஒரு தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோரம்பருப்பு தான். செவ்வாய்க்கிழமையில ஒரு சிறிய கிண்ணத்துல தோரம்பருப்பை செவ்வாய் ஹோரில் வச்சு வழிபாடு செய்யும் போது கடன் பிரச்சனை தீரும். நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும், கிரக தோஷத்துல செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, திருமணவரன் கைக்கூடி அமையாம இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இந்த செவ்வாய் தோஷத்துல செவ்வாய் ஹோரைக்கான வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட இந்த 2 தெய்வங்களுக்கும் உரிய இந்த ஒரு தோரம்பருப்பை விநாயகர் பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு தீபத்துல ஏற்றும் போது பலவிதமான நன்மைகள் ஏற்படுமா. இந்த தீபத்தை நீங்க ரொம்ப எளிமையா ஏற்றலாம். சிறிய தட்டுல ஒரு கைப்பிடி அளவில் 2 கைப்பிடி அளவு தோரம்பருப்பை பரப்பி வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் போடலாம், இல்ல தீப எண்ணெய் ஊற்றி போடலாம், அது உங்க விருப்பம் தான். நெய் தீபம் போட்டா விசேஷம். முடிஞ்ச அந்த தீபத்தை இரவு 8லிருந்து 9 இந்த 1 மணி நேரத்துல ஏற்றது விசேஷம். ஏன்னா அந்த நேரத்துல செவ்வாய் ஹோரை இருக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல ஏற்ற முடியலங்கிறவங்க மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதும் செவ்வாய் ஹோரை தான். அந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றதும் விசேஷம் தான். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு விநாயகரோட மந்திரங்களையும் அதே மாதிரி முருகப்பெருமானோட மந்திரங்களையும் நீங்க பாராயணம் செய்யணும். குடும்பத்திற்குடைய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரணும், குடும்பத்திற்குடைய கஷ்டங்கள் தீரணும், கடன் தொல்லை தீரணும்னு எல்லா தெய்வங்களையும் மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தீபம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரிஞ்சா கூட போதும். அதுக்கப்புறம் தீபத்தை குளிர வச்சுட்டு அன்றாட வேலை பார்க்கலாம். முடிஞ்சா இப்போ மதியத்தை தீபம் ஏற்றுறீங்கன்னா அன்றைக்கு மாலையோ, இல்லை நீங்கள் மாலையில் தீபம் ஏற்றுறீங்கன்னா அதுக்கு மறுநாளோ அந்த தோரம்பருப்பை மட்டும் எடுத்து நீங்கள் காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். சித்திரை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தோரம்பருப்பில் தீபத்தை ஏற்றுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.